நாங்கள் 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். அவர் துபாயில் இருந்தார். அப்போ டைமிங்ஸ்லாம் வேறு, 2 பேருக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்காக நாங்கள் நாள் ஃபுல்லாக காத்துட்ருப்போம். அந்த ஒரு 10 நிமிஷம், அதுவும் ஏன் டைம், எனக்கு எப்போ ஷூட்டிங் முடியும், நான் எப்போ வீட்டுக்கு வருவேன், அப்போ தான் பேசுவோம். நான் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், இவ எப்போ கால் பண்ணுவா அப்படின்னு. அது வரைக்கும் ஃபோனே வச்சு பார்த்துட்டு இருப்பாரு பாவம். ஸோ அந்த மாதிரி என்னை அவ்வளோ லவ் பண்ணதுக்காக இது. இதே மாதிரி என்னைக்குமே ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். முதலாவதாக ஒரு மூட்டை எடுப்போம், நீங்கள் தொட்டுக்கோங்க, நான் வச்சிடுறேன். ஆமாம், ஓகே. இல்லை என் கவலை என்னன்னா இவருக்கு எத்தனை மூட்டை வைக்கிறது 10மான்றதுங்கிறது. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவர் உங்களுடைய புருஷங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏன் அவர் என் லைஃப்பில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறாருன்னா, எனக்காக எப்போவுமே பாடிட்டே இருப்பார். ரொம்ப கேர் பண்ணிப்பார். அதாவது நான் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கும் போதெல்லாம் கரெக்டாக அந்த லன்ச் டைம் ஃபோன் பண்ணி, சாப்பிட்டியா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணியா, ஆர்டர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இவர் தான் எனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவார். ஏன்னா அந்த டைமில் வந்து பிஸியாக இருப்பேன், நான் மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர் எடுத்துப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு அது வந்து அவரோட விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை கேட்டுட்டு, இல்லை ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குதா, எல்லாமே கேட்டுட்டு தான் பண்ணுவார். ஆஹா, எல்லாத்தையுமே மனைவி கிட்ட கேட்டு பண்றாரு. அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வெரி நைஸ், ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இவங்க ஷேர் பண்றது பார்க்கும்போது வாவ் கப்பலா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கயோ ஃபர்ஸ்ட் பேக் வச்சுருவோமா? ஆக்சுவலி வந்து கல்யாணம் ஆனால் ஒய்ஃபை பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் ஆப்வியஸாக அது ஹஸ்பண்டோட கடமை பண்ணுவாங்க. சின்ஸ் என் அம்மா அப்பா பாஸ்ட் அவேனால என்னோட அண்ணாவையும் கார்த்தி தான் பார்த்துக்கிறாங்க. லைக் அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களா. லைக் நான் என் அண்ணாக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை இன்னைக்கு வரைக்கும். அது முக்கிய காரணம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளை விட அவங்க அண்ணன் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அதனால தான். ஸோ அதுக்காக. அடுத்தது வந்து என் பொண்ணு. லைக் என்னோட பொண்ணு வந்து வந்த டேலேருந்து கார்த்தி வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன், அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாமே ஓகே. இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான அப்பாவாக இருப்பாங்கன்னு நான் வந்து ஒரு செகண்ட் கூட சீரியஸாக நினச்சி பார்த்ததே கிடையாது. அவளை தூங்க வைக்கிறதுலேருந்து ஒன்று சின்ன திங்ஸ். எவ்வளோ பிஸி ஷூட்டிங்கில் இருந்தால் கூட அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்கிறத ஃபுல் டே அவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்காக. மூணாவது வந்து என்னோட ஒர்க் லைஃப் சப்போர்ட். நிறைய கேர்ள்ஸ்க்கு அது இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. பட் ஆனால் உனக்கு மேக்கப் பண்ணுமா பண்ணு, ரீல்ஸ் பண்ணுமா பண்ணு, வேலை பண்ண வேணாமா பண்ணாத, ரீல்ஸுக்கு நானும் கூட வந்து ஆடணுமா சொல்லு, நானும் வந்து ஆடுறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட். ஸோ அது எனக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து அதுக்காக. ப்ரொஃபஷன் வைஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்து என்னோட ஒரு லைக் அம்மா அப்பா எல்லாமுமா இருந்து என் கூட இவ்வளோ சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னிலாம் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டதுக்காக லவ் யூ. என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி நீ கஷ்டப்பட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ என்ன பண்ணுங்க, வந்து உட்காருங்க, வாங்க. இந்த எல்லா லவ்வையும் கொடுத்து இப்போ உங்களை அவங்க மேலே ஏற்றிட்டாங்களா? தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா. சந்தோஷ் அண்ட் மௌனிகா ஆக்சுவலாக வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு இவங்க நம்ம ஷோக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இங்கே 2 பேர்ல 3 பேரா இருக்காங்க. எல்லாத்தோட சார்பாக ஒரு பெரிய அதனால இப்போ ஒரு குட்டி சேஞ்ச். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க அவங்க 2 பேத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கான லவ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஓகே. முதலாவது மூட்டைக்காக ஆக்சுவலி அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க தான் வந்து பாயிண்ட் சேகரிச்சிருந்தாங்க. அதனால பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அப்படிதான் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம். சரி, ஒன்று பண்ணலாமா? 2 பேரும் மாற்றி ஒன்று சொல்லலாம், அப்போ நல்லா இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. சந்தோஷ் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து ஐ எம் வெரி பிளெஸ்ட். இப்போ நம்ம ஒரு பொண்ணுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு அம்மா அப்பா அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஹஸ்பண்ட் தான். ஃபாரெவர் அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் தான். ஸோ வந்துட்டு எனக்கு என் அம்மா அப்பா தாண்டி ஒரு லவ் கேர், அதாவது எப்படின்னா வந்துட்டு இப்படியும் வந்துட்டு ஒருத்தவங்க லவ் கொடுப்பாங்களா நம்ம மேலே,
அப்படின்ட்டு வந்துட்டு ஐ ஃபெல்ட் வித் ஹிம். ஆஹா ஸோ எஸ் சூப்பர் சந்தோஷ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு என்ன பதில்? இவங்க சொல்கிறாங்க நான் அவ்வளோ லவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஏதோ பெருசாக அப்படி தெரில. நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் லவ் கான்செப்ட் தான் இருந்தேன். பட் இவங்களுக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கு. என்ன ஸ்ப்ரெட் எல்லாருக்கும் அன்பை நிறைஞ்சு கொடுக்கறது அந்த கான்செப்டில் தான் இருந்தேன். இவங்களுக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கு. பட் என்னன்னா சின்ன வயசில் இருக்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு படி மேலே வந்துட்டு இவங்களை கொஞ்சம் கேர் காமிச்சிட்டு இருப்பேன். ஆஹா ஸோ மேபி அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் செம்ம மழை, இந்த ஃப்ளட்டு லாஸ்ட் இயர் வந்துச்சுல, அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே லொக்கேஷன் அப்படின்னு கேட்டுட்டு, அந்த அவ்வளோ பெரிய மழையிலையும் வந்துட்டு மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ஒரு நாள். இன்னொரு நாள் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதமும் சிக்கன் 65ம். அது வந்தோடனே எனக்கு இது பயங்கர ஹாப்பி. ஒரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு ஹஸ்பண்ட் தான் வேணும் எப்பயுமே. அது வந்து முக்கியம். அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வேணும். ஸோ அதில் வந்து சார் சூப்பர். இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே. ஸோ நம்மளுடைய பட்டாசு ராணியும் மத்தாப்பு ராசாவும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தருணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மொமெண்ட்டுக்கான பேர் என்ன அப்படின்னா, தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய அன்பை வந்து பல விதமாக வெளிப்படுத்தியிருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து உங்களில் ஒருத்தங்க, அந்த கப்பலில் ஒருத்தங்க வந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு வந்து ஒரு பரிசு இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. அந்த பரிசு எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, இத்தனை நாளாக வந்து நீங்கள் செஞ்சதுக்கும் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்றதுக்கும் ஒரு நன்றியும், இனிமேல் எப்படியெல்லாம் அவங்கள நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் கலந்தது தான் அந்த பரிசாக இருக்க போகுது. சரியா? முதலாவதாக நம்ம கூப்பிட போகிறது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய கார்த்தினா அண்ட் காயு. உங்களுக்காக காயு வந்து கிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க. அதுல முதல் கிஃப்ட்டை பார்த்துடலாமா? வாங்க அங்க போய் உட்காந்து பார்க்கலாம். கார்த்தினா என்ன சொல்லவே இல்லை. கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள. கருப்பு கண்ணா பாடா, நான் காத்திருக்க சூடா, மரசி போட்டு போடா, இனி கருப்பு வெள்ள படம். நீ சேல கட்டின குல்பி, உடம்பு நரம்பு எழுப்பி, நீ ஓட்டுற புது படம். கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோல எழுஞ்சி புட்ட நாரா. முதலாவதாக வந்த கிஃப்ட் எப்படி நான் இருந்துச்சு? மிகவும் சுமாராக இருந்ததுன்னு சொல்ல போறான்னு சிறப்பாக இருந்துச்சு. இந்த ஒரு கிஃப்டோட அவங்க நிறுத்த கிடையாது, இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு. பார்த்துருவோமா? கண்ணை மூடுங்க, அந்த செட்டப்பை கொண்டு வாங்கப்பா. அப்படியே கண்ணை மூடிட்டே டர்ன் பண்ணா. டேபிள் சேர் கிஃப்ட் கிடையாது, அந்த மொமெண்ட். வீட்ல டைனிங் டேபிள் இல்ல வாங்கியிருக்க போறேன்னு நினைச்சிட்ட போறாங்க. நான் தான் நினைச்சேன், அண்ணன் நினைக்க ஒரு ஆள் தான். இதுக்கப்புறமா சூப்பராக நிறைய விஷயம் அவங்க பேச போகிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கிஃப்ட்டு. ஸோ நீ வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக என்னை திட்டாத குறையா ஒரு விஷயம் சொல்லியிருக்க. இது வரைக்கும் நான் குக் பண்ணதே இல்லை, நீ எனக்கு அதை விட்டதும் இல்லை, மாமியார் மாமனாரோ அதுக்கு என்ன விட்டதில்லை. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ப, ஒரு நாளாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உனக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணியிருக்கா எப்பயாவது? நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா, அவ ஏதாவது என்ன வந்து சண்டை போடுவா, அவ என்ன சண்டை போட்டாலேன்றதுக்காக மறுபேச்சுக்காக நான் சொல்லுவேன், என்னைக்காவது நீ எனக்கு சமைச்சிருக்கிறியா அப்படின்ட்டு.
மத்தபடி சும்மா நேரத்துல எனக்கு சமைச்சிடலாம். நான் கொடுமைப்படுத்துற புருஷனா அந்த இல்லைங்க. மாதிரி கொடுமை அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல. அப்படி கண்ணு மூடும். எத்தனை தடவை கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. அம்மு இங்க பாரு, உனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் நான் வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு நீ வந்து கெஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். கண்டிப்பா நீ தான் சமைச்சிருப்பேன்னு தெரியும். ஏன்னா இது எங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ். ஒரு இதா தெரியும். என்னது? சிக்கன். 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 சிக்கன்ல என்ன? சிக்கன் தொக்கு. அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க கேட்ட மாதிரி நான் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். இதோட நீ இதை கேட்கவும் கூடாது. சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு ஸ்பூன் போட வேண்டிய உப்பை 3 ஸ்பூன் போட்டிருக்கா. இது கண்டிப்பா என் பொண்டாட்டி மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா அவனாலதான் இந்த மாதிரிலாம் தெரியாத நான் விஷயத்துல ட்ரை எஃபோர்ட் பண்ணுவா. போட்டு சிக்கன் வாங்கி வச்சு காலைல பண்ணல. அது தான் நீ அப்ரிஷியேட் பண்ண. இல்ல நீ சமைச்சன்றது ஆக்சுவலா பெரிய விஷயம் தான். இது இல்லாம இன்னொரு ஒரு கிஃப்ட் இருக்கு. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணு. சரி ஆக்சுவலா இது சமைச்சதுக்கு தேங்க்யூ. பட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாது இனிமேல். அதுக்கு இல்ல சிக்கன் ட்ரை பண்ணாது, வேற ஏதாவது ட்ரை பண்ணாது. ஸ்பெஷலான கிஃப்ட். இந்த பிரிச்சு பாரு. ஓ அடேங்கப்பா. உண்மை உண்மை. அழகு அழகு. உண்மையாலுமே ஒரு அழகான தருணம்னா. இவ்வளோ ரேட்டுக்கு இவ்வளோ பெருசா இவ்வளோ பட்ஜெட்ல அதெல்லாம் முக்கியம் இல்லை. இது இத்தினோண்டு பைசா பணமா இருந்தாலும் இவன் மெனக்கெட்டு போய் வாங்கியிருப்பாள்ல. இந்த மெனக்கெடல் எடுத்து எனக்காக உண்மையா இருக்கால, அதுக்காக ஐ லவ் யூ சோ மச். கவலைப்படாத, சாராக்கு இன்னொரு தம்பி பாப்பா ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். ஸோ இந்த சந்தோஷமான லவ் பரிமாற்றத்தில் அடுத்து நம்ம கூப்பிட போகிறது நம்மளுடைய சந்தோஷ் அண்ட் மோனிகா. எப்போ திறக்கணும்? திறந்துக்கோ. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. ஐ லவ் யூ டூ. ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான். ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணணும்லாம் இல்லை. ரோஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் பிடிக்கிறதுனால ரோஸ் கொடுத்து சொன்னது ஹாப்பி. வெரி இது கிஃப்ட்லாம் இல்லை, இது சும்மா டெமோ. அப்படியா? வேற இருக்கு. இப்போ கண்ண முடியும். இல்லை தேங்க்யூ. ஆக்சுவலி இது வந்து கேதார்நாத்தோட டெம்பிளோட இது. ஆக்சுவலி வந்து நாங்கள் தான் பிளான் பண்ணோம் கேதார்நாத் போகணும் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணோம். ஆனால் என்னை விட்டுட்டே போயிட்டு வர வந்துட்டாரு. முடியாமல் சுச்சுவேஷன் உங்களுக்கு. ஸோ அதனால் அங்கே போய் வீடியோ கால் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நான் அங்கேருந்து ஒரு மெமரி ஒன்று வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். ஸோ அந்த மெமரி எனக்கு தெரிஞ்சு இது இருக்கும்னு நினைக்கிறேன். யா ஸோ மச் தேங்க்யூ. தீபாவளி பரிசு காத்திருக்கிற அடுத்து நம்ம கூப்பிட போகிறது பிரசன்னா அண்ட் சாம்பவி. I love you so much. Thank you for being my life partner, my best friend. அந்த மாதிரி நான் ட்ரீம் பண்ணதில் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய ட்ரீம். இந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்னு நான் நினச்சேன். அது மாதிரி நீ எனக்கு கிடச்சிருக்கா. சரி, அது இந்த கிஃப்ட்டை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடு ப்ளீஸ். ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். ஸோ இதான் உனக்கான கிஃப்ட்டு. பட் இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே பொண்ணுங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆனால் வந்து ஜென்ரலாக அவங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்களோ அவங்களோட இடத்துக்கு போவாங்க. ஐ திங்க் நான் ரொம்ப லக்கியஸ்ட்னு சொல்லணும். ஏன்னா எனக்காக என் புருஷன் இன்னொரு நாட்டிலேருந்து அவரோட சொந்த தாய்நாட்டை விட்டுட்டு எனக்காக இங்கே வந்திருக்காரு. ஐ திங்க் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். நீ அவ்வளோ பெரிய விஷயம் எனக்காக பண்ணியிருக்க. பட் இது வரைக்கும் வந்து நான் ஜென்ரலாக சமைச்சு நிறைய கொடுத்துருக்கேன். பட் நீ எனக்காக அங்கேருந்து வந்ததுனால உன்னோட ஸ்பெஷல் ஒரு ஃபேவரட்டான ஃபுட், உனக்கு உன்னோட தாய்நாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட் நான் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஹோப் உனக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நானே ஊட்டி விடணும்னு ஆசைப்படுறேன். பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு பிரசன்னாக்காக ஸ்ரீலங்கன் இடியாப்பம் கொத்து வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நான் ஊட்டி விட போகிறேன்.
நான் எங்கே இருந்தாலும் அது இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் எங்கே இருந்தாலும் உன் கூட இருக்கப்போ பயங்கர ஹாப்பி. அதுதான். ஸோ சில். ஓகே, ஸோ அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் அஸ்வத் அண்ட் கல்மணி. நிறைய விஷயம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன். பர்சனலாக நிறைய நம்ம 2 பேருமே வந்து பேசியிருக்கோம். ஸோ என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சும்மா விளையாட்டாக கூட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு உங்கள் அம்மா முக்கியமா? ஏன்னா உனக்கே தெரியும் என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஸோ உனக்கு அம்மா முக்கியமா, இல்லைனா இப்போ த்ருவ் வந்துட்டான், ஸோ அவன் முக்கியமா இல்லைனா அவன் ஒய்ஃப் முக்கியமா, யாருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் 100% சொல்கிறேன், த்ருவ் யாத்ரா அவன் வளர்ந்துட்டா கூட வந்து சரி, கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கும் வந்து இது தெரியும், எனக்கு கண்மணி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை நம்பி என்னை மட்டும் லவ் பண்ணி நீ வந்திருக்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும்னா என் ஒய்ஃப் கண்மணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே வந்து சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து நீ. ஸோ இந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் இருக்குல்ல, அந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் எப்படி இருக்கும் நம்ம 2 பேருக்குள்ள அப்படின்னா, ஓ நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே, நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. இப்படிதான் வந்து நம்ம லைஃப் வந்து இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்க ஒய்ஃபை வந்து அன்பே, அம்மு, கண்மணி அப்படின்லாம் வந்து கூப்பிடுவாங்க. கண்மணியே எனக்கு ஒய்ஃபாக வந்திருக்கா. ஸோ அதனால அவளுக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? ஓப்பன் பண்ணுங்க. Yes. Okay. Yeah. ஒரு கிஃப்டோட நிறுத்திட்டா எப்படி? இன்னொன்னு வேணுமா? கொடுத்தா ஓகே தான். கொடுத்தா ஓகே தானா? எந்திரி. தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே, நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே நான் வாழவே. இது எல்லாமே வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், என்னால் பண்ண முடிஞ்ச விஷயம். ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, அது உனக்கு தெரியும். நான் வந்து டெய்லி உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்க விஷயந்தான். ஒரு நாள் ஸ்டேஜில் ஏற்றி நீ அவார்டு வாங்கும்போது நான் பக்கத்தில் நின்று அந்த வினர் இஸ் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அது நடந்துருச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டாக எனக்கு வந்து தோணும். அதுதான் பெஸ்ட் கிஃப்டாக உனக்கு நான் கொடுக்குறதா இருக்கு. ஸோ நான் மட்டும் அந்த அவார்டு வாங்காமல் அஸ்வத்தும் ஹீரோவாக வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்கணும் அப்படின்ட்டு தான் என்னோட ஆசை. ஓகே, ஸோ இந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுல அடுத்ததாக வந்து நம்ம வந்து யார் இங்கே கூப்பிட்டு வைக்க போகிறோம்னா நம்மளுடைய ஆரியன் ப்ரோ அண்ட் ஸ்ருதிகா, வாருங்கள். எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ஸோ நாங்கள் வந்து இப்படி உட்காந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லி நாங்கள் ஒன்றா சேரவே இல்லை. ஸோ எங்களுக்கு நிறைய ஹேர்டில்ஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் லைஃப் அப்படின்றது கிடையாது. எங்கள் 2 பேருக்குமே இது ஒரு 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 மேஜிக்கலாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மேரேஜ் கூட நாங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லலை, நிறைய பேருக்கு தெரியாது, அப்படியே ஃபேமிலிஸ் மட்டும் வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அவங்க ஹைதராபாத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து கால் பண்ணாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ப்ரெக்னென்சி கிட் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம், பாசிட்டிவ்னு இருந்தது. அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஸ்பெஷல். அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டரை போய் கேட்டோன்னே டாக்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சான்சஸ் வந்து 50% தான் அந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை வந்து அபார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நாங்கள் யோசிக்க ஆரம்பித்து அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. ஒரு பாயிண்டில் நான் என்ன யோசித்தேன்னா,
ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே போனோடனே ப்ரெக்னென்சி அந்த டெலிவரி டைமில் வந்து டாக்டர் கேட்பாங்க, அம்மா முக்கியமாக குழந்தை முக்கியமாக அப்படின்லாம் கேட்பாங்க. படத்துலலாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ எனக்கு மைண்டில் வந்தது ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு குழந்தை வந்து யாருன்னே தெரியாது, எனக்கு இவ்வளோ தான் தெரியும். டாக்டர் இப்படி கேட்டாங்கன்னா கூட என் உயிரை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே தான் போனேன். ஷி வென்ட் த்ரூ அ லாட், நிறையா ஃபேஸ் பண்ணாங்க அந்த ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அதை தாண்டி வந்துட்டு எங்களுக்கு இப்போது அழகாக ஒரு குழந்தை, ஷீஸ் ஜஸ்ட் 5 months old. 5 மாதம் அந்த குழந்தைக்கு பை காட்ஸ் கிரேஸ் டச்வுட் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபி எங்களுக்கு கிடச்சதுன்றதே ஒரு பயங்கரமான ஒரு மிரக்கிள். ஸோ இந்த லைஃப்பில் எனக்காக வந்து கொடுத்தது வந்து என்னால், ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டூ திஸ் டு ஹர். இது நான் பண்ணதே இல்லை. ஆக்சுவலாக கிஃப்ட் இவளுக்காக போய் நான் கிஃப்ட் எதுவும் வாங்கலை, இந்த மொமெண்ட்டில் எதுவும் வாங்கலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூப்பர் சூப்பர். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைக்கல லைஃப்பில், அதனால் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ராகேஷ். சூப்பர் சூப்பர் ஆரியன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லவ்லியான ஒரு விஷயத்தை சார். தேங்க்யூ ராகேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் மொமெண்ட்ஸை இங்கே ஷேர் பண்ணதில். ஆனால் ஒருத்தன் ஓவராக வந்ததுலேருந்து நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருந்தான், ரொம்ப அவன் வந்து பக்கத்துலேருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த கிஃப்ட்டும் இல்லை சர்ப்ரைஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ஒரு கிஃப்ட்டும் சர்ப்ரைஸும் காத்துட்ருக்கு. ஸோ ரெடியா ராகேஷ்? கண்ணை மூடு ராகேஷ். சென்டா திரும்பி இப்போ வரும் பாரு உனக்கு. சரி, ராகேஷ்கான சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். அழகழகா அவதறிவா உயிருரிவா மெது மெதுவா விரி விரிவா விழியறிவா எனக்கானவளே நீதாகிட்ட. இப்படி ஒரு கேண்டில் லைட் டின்னரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ என்னோட கெரியரில் வர ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு பண்ண ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸே. எனக்கு நீ நல்லா ஞாபகம் இருக்குது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, அப்பா காசு இருக்குது சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணுறான்ப்பா, மால் எல்லாம் போய் பண்ணுறான்ப்பா அப்படின்ட்டு. அப்போ லவ் பண்ணிருக்கும்போது ஒரு மாலுக்கு போனோம். அந்த மாலுக்கு போகும்போது ஏதாவது வாங்கணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த டைமில் உண்மையாக எனக்கு ஞாபகம் இருக்குது, என் கையில் வெறும் 2 ரூபா தான் இருந்துச்சு, காசே இல்லை. பட் அவங்களும் என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஏதாவது கேட்டால் அவன் மனசு கஷ்டப்படுவானா அப்படின்னு. ஸோ நானும் வந்து யோசிச்சே இருப்பேன், சரி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும், ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதே மாலில் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்கி அந்த இடத்துல போய் நான் எங்கே ஃபீல் பண்ணணும் அங்கேயே ப்ரப்போஸும் பண்ணேன், சர்ப்ரைஸும் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. சன் மியூசிக்கில் இப்போ அந்த வீடியோ இருக்குது. நான் பண்ணுற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ட்ரஸ்டபுளாக இருக்கக்கூடிய என்னோட ஒய்ஃப். லவ் யூ ஸோ மச். லவ் யூ. ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப ஸ்பெஷல். இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ. ஐ திங்க் லாட் நிறைய டைம் என்னோட ஒர்க்கிலிருந்து இவன் சென்னை ட்ராவல் பண்ணும்போது த ஒன் திங் எனக்கு ரொம்ப சங்கடம் இருந்தது, அவனை விட்டுட்டு அந்த பஸ் ஏற்றி போகிறது. அப்போது அந்த நைட்டில் நான் தான் ட்ராப் பண்ணுவேன். ரொம்ப அழுக வரும். போவேண்டா சொல்ல தோணும், ஆனால் வி கான் சே தட் நோ, போகிறவரை போகக்கூடாது, வி கான் சே. ஸோ யா, ஸ்மால் திங்ஸ் லைக் தட். இப்போது டு ஹாவ் அ லைஃப் வித் ஹிம் இஸ் இட் செல்ஃப் எனக்கு இட்ஸ் அ பிக் கிஃப்ட். பிகாஸ் அவன் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். என்னோட பேரண்ட்ஸு ரொம்ப ஹாப்பியாக வைப்பான். குமில், லவ் யூ டி. ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டதில்ல. இது வரைக்கும் எந்த வெக்கேஷனுமே போனது கிடையாதுண்ணா. கண்டிப்பாக வெக்கேஷன் கூட்டு போவேன். அவள் ஆசைப்பட்ட லைஃப்பை நான் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த மாதிரி சிலருக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்க்குற ஒரு நாள் நான் ரீலாகவே காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இன் மை லைஃப்.
உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ அழகான கதைகள் இருக்கா, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, அதை தாண்டி எல்லாரும் வந்து இவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஸோ அதோட ஷோடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ எல்லாரையுமே இங்கே வந்து இன்வைட் பண்றோம், ப்ளீஸ் தான். ஸோ இந்த தருணத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய நம்மளுடைய சந்தோஷ் மௌனிகாக்கு ஒரு அழகான சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ரெடியா? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. சன் டிவி அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட் ஆக்சுவலி. உண்மையாலுமே இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. உங்களுடைய லவ் ஸ்டோரிலாம் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தலை தீபாவளி மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய தீபாவளியும் சிறப்பாக அமையட்டும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். Until then, bye from all of us. இது